நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, ஸ்டார் ஹெல்த் சீனியர் சேல்ஸ் மேனேஜர். நண்பர்களே, ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நாங்கள் டிஃப்ரெண்டாக சொல்லணும். இந்த வீடியோவில் வர்ற விஷயங்களில் ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் டிப்ஸ், ஒரு பாலிசி டிப்ஸ், ஒரு ஃபாலோ அப் டிப்ஸ் எது உங்களுக்கு கிடைச்சாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் மட்டும்தான் சந்தோஷப்படுவோம், நீங்களும் சந்தோஷப்படலாம். ஸோ அந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா, அதையும் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை டைரக்டாக நான் பேசினா உங்களுக்கு புரியாது சார். நாங்கள் எப்பவுமே எப்படி பேசுவோம் அப்படின்னா, எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு மெத்தடாலஜியில் சொல்லி கொடுக்குறதுக்கு வர்றோம். அடுத்தது, நாங்கள் சொல்லுற விஷயங்கள் அனைத்துமே இட் இஸ் அ ப்ரூவன் டெக்னிக். ஆல்ரெடி நாங்கள் செஞ்சு பார்த்து 10 செஞ்சு பார்த்து 1 ஜெயிச்சிருக்கோம். அந்த 1 தான் எடுத்துகிட்டு வரோம், 9 நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதில்ல. அப்போது உங்களுக்கு அந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோனுடைய கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், ரெகுலராக சொல்கிறதான். ஒரு டாபிக் எடுத்தால் 2வது ஸ்லைட்லேயே 5வது ஸ்லைட்லேயே அந்த டாபிக்கினுடைய கோர் பகுதியை டச் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப் நாம மார்க்கெட்டிங் பீப்புள், சேல்ஸ் பீப்புள். இந்த விஷயத்தை உங்களுக்கு புரிஞ்சா பார்த்தாது, நீங்க கஸ்டமர்கிட்ட போய் சொல்லணும், அல்லது இந்த மெத்தடாலஜியை நீங்க லைவா அப்ளை பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே சார், புரிஞ்சிருச்சு சார், போதும். we are not a student and master, we are also master. நீங்களும் மாஸ்டர், நான் ஒரு வியாபாரி, நீங்களும் வியாபாரி, 2 பேரும் விற்கிறவங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் சொல்ற விஷயத்த காரண காரியத்தோட தொடர்பு இருக்கிற விஷயங்களை எல்லாம் சொல்லி கிளைமேக்ஸில் தான் சப்ஜெக்டுக்கு போவேன். அப்படி போனால் உங்களுக்கு நல்லா புரியும். எப்படி புரியும்? இன்னொருத்தங்கிட்ட அதை சொல்கிறக்கோ அல்லது நீங்கள் போய் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு தெளிவாக புரியும். அதுக்காக தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இது என்ன இவர் எதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு, 1 லட்சம் கமிஷன் ஒரு நோட்டில் எப்படி ஜெயிக்கலாம், என்ன சொல்லவே மாட்டேங்கிறார். சொன்னால் புரியும், ஆனால் நீ அப்ளை பண்ண முடியாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், என்னால் 5 நிமிஷத்தில் கூட இந்த சப்ஜெக்ட் சொல்ல முடியும் நண்பர்களே, ஆனால் புரியும். உங்களால் அப்ளை பண்ணி பார்க்க முடியாது, அப்ளை பண்ணி ஜெயிக்க முடியாது. அதனால காரண காரியத்தோட சொல்கிறேன். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, வீடியோ ஓட்டி பார்க்காதீங்க. தயவு செஞ்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க. அருமையான ஒரு பயிற்சியில் நான் உங்களை வரவேற்கிறேன். ஒரு கொயர் நோட் இருந்தால் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் கமிஷன். இது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கான மார்க்கெட்டிங் டிப்ஸ். எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எப்படி ஜெயிக்கிறது, எப்படி பாலிசி விற்பனையில் ரொம்ப ஒரு பெரிய சாதனை பண்ணுங்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சி. ஒரு உயர் நோட் இருந்தால் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம். நோட் யாராவது கிட்ட இருந்தாவோ அல்லது எழுதாத நோட்டோ எழுதின நோட்டோ குழந்தைங்கிட்டையோ எந்த நோட் இருந்தாலும் எடுத்து கையில் வச்சுங்க. அடுத்தடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு லைவாக சொல்லி காமிக்க போகிறேன். அதை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா, பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மாதம் 1 லட்சம் கமிஷன் நிச்சயம். ஓகே நண்பர்களே, இப்போ இதுல என்ன அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2-3 இருக்கு. பிஃபோர் த டாபிக், வாட் இஸ் எ இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்? பொதுவாக மார்க்கெட்டிங்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். சேல்ஸுங்கிறது அவங்க என்ன கேட்குறாங்களோ கொடுக்குறது. ஒரு மளிகை கடையில் இருக்கீங்க, ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கிறீங்க, துணிக்கடையில் இருக்கிறீங்க, ஒருத்தங்க கேட்குறாங்க, சார் ஒயிட் கலர் ஷர்ட் வேணும் சார். என்ன சார் சைஸு? 40. அவ்வளோதான், 40 இன்ச் ஒயிட் கலர் ஷர்ட் கொடுத்தாச்சு. ஃபுல் ஹேண்டா ஆஃப் ஹேண்டா கேட்டாரு, கொடுத்துட்டேன், அவ்வளோதான். மார்க்கெட்டிங்கிறது என்ன சார்? ஒயிட் கலர் ஷர்ட் எடுக்கிறீங்களே, இன்னர் வேர் இருக்கா? ஸோ இந்த ஷர்ட்டுக்குன்னே ஒரு இன்னர் வேர் இருக்கு சார். சேம் கம்பெனியில் அந்த கலர் மேட்ச் ஆகிற மாதிரி உள்ளே இருந்தால் ஒரு மாதிரி தெரியாது சார், நல்லா இருக்கும் சார், அட்டகாசமாக இருக்க, பியூர் காட்டன் சார். அப்போ 2ம் நீங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிங்கன்னா தான் சார் நல்லது. அப்படிங்களா? காமிங்க. இந்தாங்க சார், எடுத்து சார் இன்னர் எடுத்தாச்சு, சட்டை மட்டும் எடுத்தாச்சு. பிளாக் கலர் ஜீன்ஸ் ஒரு புது மெட்டீரியல் வந்திருக்கு சார், எடுத்தீங்கன்னா சூப்பர் சார். நண்பர்களே, சட்டை கேட்டாரு, சட்டை கொடுத்துறேன். தட் இஸ் அ சேல்ஸ். நான் என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட மறுபடியும் டாப் அப் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறேன், அல்லது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறேன், வேல்யூ ஆட் பண்ணுறேன். அதனால் அவரை நான் ஏமாத்தலை, அவருக்கு நிறைய பொருள் கொடுத்துருக்கேன், குறைஞ்ச விலையில் கொடுத்துருக்கேன், காம்போ ஆஃபர் கொடுத்துருக்கேன், விலையை கம்மி பண்ணியிருக்கேன். ஒரே தடவை வந்தார் சார், அவர் வாங்கிட்டு போயிட்டார் சார். இல்லைன்னா அவர் 3 மாதம் கழிச்சு பண்ணி பேண்ட்டுக்கு வருவார், இன்னர் வேருக்கு வருவார். இல்லை சார், அவருக்கு டைம் மிச்சம் பண்ணியிருக்கேன், பணத்தை மிச்சம் பண்ணியிருக்கேன், காம்போ கொடுத்துருக்கேன். தட் இஸ் கால்ட் அ மார்க்கெட்டிங்.
அப்போ இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கிறது என்ன சார்? சார் மற்ற மார்க்கெட்டிங்க்கு இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கும் மெயின் டிஃபரெண்ட் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். இது தெரியாம இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் பண்றவங்க தான் சீக்கிரம் வெளியே போயிடுறது, சீக்கிரம் ஒரு சோர்வாயிருது. மார்க்கெட்டே சரியில்லை சார், ஃபீல்டே சரியில்லை சார், மக்கள் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்காங்க சார், இதெல்லாம் பேசுறவங்க யாருன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கோட யதார்த்தம் தெரியலை. நண்பர்களே, நீங்க ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க, இப்ப நான் சொன்ன மாதிரி துடிக்கல, அப்பவே வாங்குவார், இல்லைன்னா வாங்க மாட்டார், அவ்வளவுதான். ரிசல்ட் தெரிஞ்சு போக, அதனால ஃபீல் பண்ற ஒண்ணும் இல்லை. அடுத்த ஒரு ஆள் வருவார். ஞாயிற்றுக்கிழமைன்னா கூட்டம் கூட்டமா வருவாங்க. பண்டிகை நாள்னா கடை நம்பி கிடக்கும். நீங்க ஒன்றும் பெருசா ஆழ்த்திக்க வேண்டியதில்லை. ரோட்டோரமா சில சமயம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பைக்கெல்லாம் வச்சு நிற்பான் இல்லைங்களா, யாராவது ஒருத்தன் கேட்டானா உண்டு சார் அவர் விற்பார், இல்லைன்னா ஒன்றும் ஃபீல் பண்றக்கல, அவரை ஃபாலோ பண்றக்கா தொடர்ச்சி ஃபாலோப்பா இல்லை. இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் நாட் எ பாயிண்ட் ஆஃப் சேல். பிஓஎஸ் கிடையாது. போனோன்னே செக் வாங்கிட்டீங்கன்னா ஓகே சார், அது நல்ல விஷயம் தான் சார், இருக்கட்டும். பட் மேக்சிமம் அப்படி இருக்காது. திஸ் இஸ் அ கண்டினியூ மார்க்கெட்டிங். ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். 1 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், 30 நாள் ஆகலாம், 3 மாசம் ஆகலாம், 3 வருடமும் ஆகலாம். நான் 5 வருடம் கழிச்சு கூட பாலிசி வாங்கியிருக்கேன். 5 வருடங்கள்லாம் கழிச்சு கூட பாலிசி வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் அ இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்னா மற்ற பொருள் விற்கிற மாதிரி இந்த மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. இட் வில் டேக் சம் டைம். இட் வில் டேக் சம் டிஃப்ரெண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். டிஃப்ரெண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெருசாக ஜெயிக்கலாம். அது புரியிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் அடுத்தது உங்களைய அழகான இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் சிம்பிள் மெத்தடாலஜி கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு கொயர் நோட்டில் 1 லட்ச ரூபா கமிஷன் வாங்குறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இதை விட கொஞ்சம் அடுத்த மெத்தட் என்ன, மார்க்கெட்டிங் அப்படின்னா உலகம் பூரா இது காமன் சார் இன்சூரன்ஸ்க்குள்ள. மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படிம்பாங்க. ஃபனல்னா ஒன்றும் இல்லைங்க, அந்த ஃபனல் மாதிரி இருக்கும் தெரியுங்களா, மேலே தண்ணி ஊற்றலாம் அல்லது வேற எது வேணாலும் போடலாம். சிந்தர பொருள்கள், செதற பொருள்களை மேலே அந்த ஃபனலில் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா மேலே வாய் அகலமாக இருக்கும், அப்படியே கீழே வந்து சின்னதாகும். அதுதான் மார்க்கெட்டிங் ஃபனல்பாங்க. உலகம் பூரா இருக்கிறதா. எந்த பொருளை யார் மார்க்கெட்டிங் பண்ணாலும் இந்த மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படிங்கிற மெத்தடை தான் யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நாம இந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு பேச போறோம். ஃப்ரெண்ட்ஸ், பழைய விஷயத்த ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மற்றவனுக்கு என்ன கிடைக்குதோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எப்ப அப்கிரேட் ஆகுறீங்களோ, மாறிக்கிறீங்களோ, மாற்றத்துக்கு தயாராகிறீங்களோ, புதுசா ஒரு விஷயம் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பண்ற விஷயத்த நாங்களும் பண்ணோம்னா அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதான் நமக்கு கிடைக்கும். நாம் ஒரு புது ரோட் போடுவோம், புது மெத்தட் கண்டுபிடிப்போம், புதுசா அப்ளை பண்ணுவோம், மார்க்கெட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அள்ளிக்கலாம். இன்னைக்கு போறது கிட்டத்தட்ட மார்க்கெட்டிங் ஃபனலை ஒட்டி தான். என்ன சார் மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படி இப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ண போறேன். மார்க்கெட்டிங் ஃபனல்ங்கிறது என்னங்க, மேலே பெருசா இருந்து கீழே வர 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 சின்னதாக ஆகிட்டு போகும். அப்படின்னா என்னங்க, 100 பேர்த்த பார்க்கணும், 50 பேரா மாறுவான், 20 பேர் கொட்டேஷன் கொடுப்பான், 10 பேர் ஓகே வருவான். தட் இஸ் அ மார்க்கெட்டிங் ஃபனல். இதைத்தான் நாம அடுத்தது போறோம். இது ஒரு ஜெனரல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். சரி நண்பர்களே, மார்க்கெட்டிங் ஃபனல்ல இன்சூரன்ஸ் எப்படி சார் அப்ளை ஆகுது? மார்க்கெட்டிங் ஃபனல் ஓகே சார், ஏதோ மார்க்கெட்டிங்கிறீங்க, ஃபனல்ங்கிறீங்க, இன்டர்நேஷனல்ங்கிறீங்க, ஓகே சரி பரவாயில்ல, என்னதான் சொல்லுங்க. மார்க்கெட்டிங் ஃபனல் அப்படிங்கிறது ஸ்டேஜ் இருக்கு சார். இங்க நான் அடுக்கி வச்சிருக்கேன் பாருங்க, மேல 1 2 3 4 பைப்புன்னு கூட வச்சுங்க. ஒரு 10 அடி பைப் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் மேல ஒரு அந்த ஃபனல் மாதிரி ஒன்று வச்சிடறீங்க. தண்ணி எடுத்து அப்படியே ஊத்துனீங்க அப்படின்னா அந்த ஃபனல் என்ன ஆகும், அந்த ஃபனல்ல முதல்ல இறங்கி பைப் வழியா கொஞ்சம் கொஞ்சம் தூரமா கடைசியில வந்து வெளியே வரும். புரியுதுங்களா? அப்போ வெளியே நீங்க ஒரு சின்ன ஹோல்ஸா வச்சிருந்தீங்கன்னா அதுல கொஞ்சமா தான் வரும். நீங்க இடையில 50 லிட்டர் கூட ஊத்துவீங்க, எடுத்தோன்னே வருமா? வராது, கொஞ்சம் கொஞ்சமா வரும். இதுதான் மார்க்கெட்டிங். நல்லா புரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 பேர்த்துக்கிட்ட கேட்டேன், 50 பேர்த்து கேட்டேன், எல்லாருமே வேணான்ட்டாங்க சார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தண்ணி ஊத்த உடனே 10 லிட்டரும் வெளியே வரணுங்கிறீங்க, வராது. மார்க்கெட்டிங் ஃபனல்ல அப்படி ஒரு மெத்தடே கிடையாது. தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுல ஸ்டேஜ் மேல ஊத்துறோம் இல்லையா அந்த பைப்ல, அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வரும், சென்டர் பைப்புக்கு வரும், அடுத்து ஒரு முக்கால்வாசி பைப்புக்கு போகும், எண்டு பைப்புக்கு போய் அவுட்புட்ல வரும். இப்படித்தானே வரும். ஊத்தணும்னா வெளியே அவுட்புட்ல வருமா? உலகத்தில் அப்படி ஒரு மெத்தடே கிடையாது. அதுதான் இந்த மார்க்கெட்டிங் ஃபனலோட ஸ்ட்ராட்டஜி.
மெத்தடு. சரி சார், இன்சூரன்ஸ்ல அப்படி என்ன சார் ஸ்டேஜா இருக்காது சார் விற்கிறது? இல்லையே சார், பாலிசி கேட்டால் வாங்கிட்டு போய் கம்ப்ளீட் பண்ற அவ்வளவுதானே சார்? இல்ல நண்பர்களே, நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த ஸ்டேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன் பாருங்க, லீடு ஜெனரேஷன். யாருக்கிட்ட பேசலான்னு உட்காந்து யோசிக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு பார்த்தோன்னா அவர்கிட்ட கேட்கலாமான்னு தோணுது. தட் இஸ் அ லீடு. உங்க மாமா ஒருத்தர் இருக்கிறார், மாமா கிட்ட கேட்டு பார்க்கலாமா, ஒரு ரெஃபரன்ஸ் கேட்டு பார்க்கலாமா, பழைய கஸ்டமர் கிட்ட கேட்டு பார்க்கலாமா, இடையில டீ சாப்பிட்றீங்க ஒரு ஃப்ரெண்டு வர்றாரு அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாமா, கேட்கலாமான்னு நினைக்கிறீங்க இல்லையா? தட் இஸ் எ லீடு ஜென்ரேஷன். அது ஒரு ஸ்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க பாலிசி விற்பனையில எதையெல்லாம் கடந்து வர்றேங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ப்ராஸ்பெக்டிங்னு என்ன சார்? அவர்கிட்ட கேட்டுட்டீங்க சார், வேணாங்க அதெல்லாம் ஆகாதுங்க, நான் எடுத்துட்டுங்க, அவரெல்லாம் விட்டுருங்க, அவரெல்லாம் வேணாம், அது லீடுலேயே கழிஞ்சு போயிடுவாங்க எல்லாரும். ப்ராஸ்பெக்டிங்னா அப்படியா, மெடிக்ளைம் பாலிசி நானும் தான் போடலான் இருக்கேன், கண்டிப்பாக பார்க்கலாம்ப்பா, அவர் தான் ப்ராஸ்பெக்டிங். எங்கள் வீட்டில் கேட்டு சொல்லலான் இருக்கிறேங்க, கேள்வி, ஓகே, யோசிக்கிறேன், தீபாவளி வரட்டும், போனஸ் வந்தால் கடைசியில் பண்ணிக்கிறேன் சார், ஒரு லோன் ஒன்று போயிட்டு இருக்கு சார், அது முடிஞ்சோடனே பண்ணிக்கலாம் சார், சிட்டொன்று முடிஞ்சோடனே பண்ணிக்கலாம் சார், என்னவா ஒன்று சொல்றாரு, ஆனால் எடுத்துக்கலாம்ங்கிறார். தட் இஸ் அ ப்ராஸ்பெக்டிங். அவர் யாருங்க? வாய்ப்பாளர். எப்ப வேணாலும் பாலிசி எடுப்பார் சார், இன்னைக்கும் நாளைக்கும். அப்போ ஸ்டேஜ், ரெண்டாவது ஸ்டேஜ் என்னங்க சார்? பைப்புன்னு என்னங்க? ஒரு மார்க்கெட்டிங் வேலை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் பைப்பு, செகண்ட் இடம், தேர்ட் ஸ்டேஜா மேலே ஊற்றணுன்னே கடைசி ஸ்டேஜுக்கு உலகத்தில் ஒரு மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. வரலாம், ரொம்ப ரேர், விட்டுருங்க. யதார்த்தமாக பைப்பை கற்பனை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல கஸ்டமர் நோ சொன்னாலும் கவலைப்பட மாட்டீங்க. ஓகே, இப்போ தான் தண்ணி ஊற்றிருக்கேன், கடைசியில் எப்போ வரும்? 10 நிமிஷம் கழிச்சு தான் வரும், 10 நாள் கழிச்சு தான் வரும், 10 மாதம் கழிச்சு தான் வரும். டோன்ட் வரி, ஓகே, அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் அங்கேயே இருங்க, நான் அடுத்த ஸ்டேஜை பார்க்குறேன். இப்படி போகலாம். இன்னைக்கு அதுக்கு தான் ரொம்ப சிம்பிளான வழி சொல்லி கொடுக்க போகிறேன். கடைசி ஸ்லைடில் தான் அந்த வழி இருக்கு. அட்டகாசமான மெத்தட். ஒரு கொயர் நோட்டில் 1 லட்ச ரூபாய் கமிஷன் எப்படி சம்பாதிக்கலாங்கிறத நான் ஃபுல் ப்ரூஃபாக சொல்ல போகிறேன் நண்பர்களே. ப்ராஸ்பெக்டிங், ரெண்டாவது ஸ்டேஜ் ப்ராஸ்பெக்டிங். சரிங்க, ஓகேன்ட்டார். அடுத்தது கொட்டேஷன் கொடுப்பீங்க, ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், வீடியோ கால் அனுப்பலாம், நேராக பிரிண்ட் எடுத்து போய் கொடுத்துருக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம். கொட்டேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறது 3வது ஸ்டேஜ். சார் கேட்கலாமான்னு நினச்சிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது கேட்டீங்க, ஓகேன்ட்டார். கேட்காதவனையில் அங்கேயே விலைக்கு போயிட்டான், அதான் ஃபனல். மேலே ஃபனலில் 100 பேர்த்துக்கிட்ட கேட்டால் வேணாம்னையெல்லாம் விட்டேன், நான் அவனையெல்லாம் எடுக்கவே இல்லை. ப்ராஸ்பெக்டை மட்டும்தான் அடுத்த பைப்புக்குள்ள, அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே போகிறாங்க. அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாகும். கொட்டேஷன் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறவனே 3வது ஸ்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் வரும். பிளானை செலக்ட் பண்ணுவோம். 3 கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க, 4 கொடுத்துருப்பீங்க, 2 பிளான், 3 பிளான், 5 பிளான், எதெல்லாம் கொடுத்துருப்பீங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, சந்தேகம் கேட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. பிளானை செலக்ட் பண்ணிடுவார். அண்ணா இந்த பிளான் போய்க்கலாண்ணா, இந்த சம்ம ஷூட் போய்க்கலாண்ணா, பிரீமியம் 34,550 ரூபாண்ணா, ஆனால் இது போய்க்கலாண்ணா, ஆனால் இது எனக்கு பெட்டராக இருக்குண்ணா. தட் இஸ் அ பிளான் செலெக்ஷனுங்கிற ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்கு வருவார். அதுக்கு அடுத்தது கம்ப்ளீட் ஆகும். டாக்குமெண்ட் கொடுக்குறது, அண்டர் ரைட் பண்ணுறது, அதெல்லாம் சேர்ந்தா கம்ப்ளீட்டட். இதுதான் பொதுவான ஸ்டேஜ். ஆனால் இதோட முடியுதா? இல்லை நண்பர்களே, இதோட மட்டும் சில சேல்ஸ் முடியாது. சிலது என்ன ஆகும்? க்ளோஸ் அட் லாஸ்ட். எல்லாம் முடிஞ்சது சார், எங்கள் மாமா வேணான்ட்டார் சார், இல்லை சார் எங்களுக்கு இப்போ ஐடியா இல்லை சார், நான் ஹவுசிங் லோன் இருக்கேன் சார், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கலான்னா சார், சரி எங்கள் கம்பெனிலேயே இருக்குதாமாங்க சார், நேத்தான் சார் கேட்டேன், எங்கள் ஒய்ஃப் கம்பெனியில் இருக்குதாங்க சார், என் பையனுக்கு பாலிசி இருக்காமா சார், நான் கவர்மெண்ட் சார், எனக்கு வேணாம் சார், என்னவோ சொல்லிடுவார். க்ளோஸ் லாஸ்ட். அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும். இது எல்லாம் நீங்க பிரிக்க தெரியணும். நான் ஏன் இது இப்படி சொல்றேன்னு அடுத்து நான் சொல்ல போறேன். அப்படி இல்லை, சிலர் என்ன பண்ணுவா, எல்லாம் கொடுத்துரும், கம்ப்ளீட் ஆகாது, போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். எப்படி போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும் சார்? அடுத்த மாசம், இப்படியே 2 வருஷம் 3 வருஷம் சொல்லுவான், போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கும். இதுகளையெல்லாம் என்ன பண்ணணும்னா ஃபாலோ அப் அப்படிங்கிற ஸ்டேஜில் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்றும் சொல்ல, ரொம்ப சிம்பிளாக சொன்னேன். ஒரு பெரிய பைப்பு, இந்த பைப்பினுடைய ஒரு எண்டில் ஃபனல் இருக்கு. அங்கே நான் எடுத்து ஒரு 50 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். அந்த பைப்பு கொஞ்சம் சின்னதாக வந்து கடைசியில் அவுட்புட் வெளியே வர்ற இடம் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் இருக்கு. 50 லிட்டரும் வெளியே வருமா? வராது. 2 லிட்டர் தான் வரும். அதுவும் வருமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இதுதான் பைப் லைன் அல்லது ஃபனல் மெத்தடுமாங்க. இன்சூரன்ஸ்லையும் நான் உங்களுக்கு பிரித்து காமிச்சிட்டேன். லீடு முதல்ல ஜென்ரேட் பண்ணணும், ப்ராஸ்பெக்ட் பண்ணணும், கொட்டேஷன் கொண்டு போய் கொடுக்கணும், ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அதில் பிளானை செலக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலது என்ன ஆகும்? க்ளோஸ்ட் லாஸ்ட், இல்லைங்க முடியாதுன்னு ரிஜெக்ட்ன்றுவாங்க, போஸ்ட்போன் ஆகும். அதையும் மறுபடியும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னு என்ன, மறுபடியும் முதல்ல இருந்து தள்ளணும். ஸோ இப்படி தான்
மெத்தட் இருக்கும். இதுதான் ஃபனல் மெத்தட். சரி சார், இது எதுக்கு சார் சொன்னீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ராஸ்பெக்டிங்கிற ஒரு மெத்தடை எல்லாரும் ஃபாலோ பண்றோம். நான் சொல்லட்டுமா? ஒரு 10 பேர் மட்டும் நீங்க கொட்டேஷன் கேட்டு ஃபாலோ பண்ணதுன்னு மனசுலயே வச்சுக்கோங்க. நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், அடுத்த வாரம் அவர் சொல்லியிருக்காரு, அடுத்த மாசம் அவர் சொல்லியிருக்காரு, 2 நாள் கழிச்சு ஒருத்தர் பேச சொல்லியிருக்காரு. மனசுலயே வச்சுங்க. ஏன்னா 4 பேர் தான் இருக்கீங்க. 4 பேர்த்த நீங்க மனசுலயே வச்சுக்கலாம். அது யாரும் உங்களுக்கே தெரியும். சரி, ஒரு 4 பேர்த்துல இருந்து ஒரு 10 பேர் 15 பேர் போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், மறந்துடுவோம். ஒரு சின்ன பாக்கெட் நோட் வச்சுக்குவாங்க, சிலர் சின்ன பேப்பர் வச்சுக்குவாங்க, சிலர் ஒரு சின்ன டைரி எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்க? ஒரே ஒரு பேஜ்ல என்ன, ராமசாமி அவரோட மொபைல் நம்பர் எழுதி வைப்பாங்க. அவர் என்ன சொன்னார் என்னவோ, நான் இத்தனை கொட்டேஷன் அவருக்கு அவங்க உங்க ஸ்டைல் எழுதுவாங்க. தப்பில்லை. இது வந்து ப்ராஸ்பெக்டிங் ஓல்டு மெத்தட், 1 பேஜ் ஃபாலோ அப் மெத்தட்பாங்க. எல்லாமே ஒரே நோட்ல எழுதுவாங்க. இதுக்கு இன்னொரு லோக்கல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சமையல் அறையில நீங்க பெண் முகவர்களா இருந்தாலும் சரி, ஆண் முகவர்களா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய பக்கெட்டுங்க, ஒரு பெரிய பிளாஸ்டிக் பக்கெட். வெங்காயம் அதுக்குள்ளதான் இருக்கு, தக்காளியும் அதுக்குள்ளதான் இருக்கு, மிளகா அதுக்குள்ளதான் இருக்கு, வரமிளகா அதுக்குள்ளதான் இருக்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே அதுக்குள்ளதான் சார் இருக்கு. திஸ் இஸ் எ ப்ராஸ்பெக்டிங் ஓல்டு மெத்தட். ஒரே பேஜ்ல ஒரே நோட்ல பேஜ்லயே எல்லாம் எழுதிட்டு 2வது பேஜ்ல தொடர்ந்து எழுதிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு பேரு ஓல்டு மெத்தட். இது புரியும் யாருக்கு அப்படின்னா அப்படியே ரொம்ப பிரில்லியன்ட்டுகளுக்கு தான் புரியும். நான் அடுத்தது வரப்போறேன். இதுல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு போலாம். ஒரே பேஜ்ல ஒரே நோட்ல இன்னும் நான் அதே எழுதல சார் அப்படின்னா டோன்ட் வரி, நாம எடுத்தோன்னே புது மெத்தடுக்கு போயிடலாம். இந்த பழைய மெத்தட்ல ஒரே பேப்பர்லயோ ஒரே பாக்கெட் நோட்லயோ கடகடன்னு எழுதி வைக்கிறதோ, ஒரே இடத்துல எழுதி வைக்கிறதோ, மைண்டில் நான் வச்சுக்கிறதுலையோ என்ன பிரச்சனை இருக்கும்னா நண்பர்களே, ப்ராஸ்பெக்ட் லீக் ஆகும். சார் 4 பேர்த்த மனசுல ஞாபகம் வச்சிருக்கலாம், 40 பேர் ஆயிட்டான், 50 பேர் ஆயிட்டான், 60 பேர் கிட்ட கேட்டுக்கிறீங்க. 6 மாசமா நிறைய பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஒரு கட்டத்துல யாருக்கிட்ட கேட்டேன்னு மறந்துடுவீங்க. அவன் சொல்லியிருப்பான், அண்ணா அடுத்த மாசம் கரெக்டா 10ஆம் தேதி கூப்பிடுனா சேலரி வாங்கி இருப்பேன்னா முதல் வேலை பாலிசி பண்ணிடலான்றான். மறந்துருப்போம். அடுத்த மாசம் பார்த்தா அதுக்கடுத்த மாசம் 10ஆம் தேதி எங்கேயாவது பார்ப்பீங்க. கேட்டா, அண்ணா நீங்க 10ஆம் தேதி கூப்பிடலீங்கன்னா அப்புறம் நம்ம கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவரு பாலிசி போடுறியான்னு கேட்டோம்னா போட்டுருவான். இல்லை செலவாய் போச்சும்பா. இதுதான் ப்ராஸ்பெக்ட் லீக்கேஜ். எல்லாமே கொடுத்துருப்போம். அவர் ஞாபகப்படுத்த சொல்லியிருப்பார், எங்க மாமா கிட்ட பேசுங்கன்னு சொல்லியிருப்பார். நாம எழுதி வச்சிருக்க மாட்டோம், மைண்ட்ல வச்சிருப்போம். அல்லது ஒரே பேஜ்ல நல்லா வச்சிருப்பீங்க, அது எப்ப கூப்பிட்டான்னு தெரிஞ்சிருக்காது, விட்டுருவீங்க. தட் இஸ் கால்ட் அ ப்ராஸ்பெக்ட் லீக்கேஜ் ஆகும். ஒரு பேஜ்ல எழுதினாவோ, மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னாவோ, துண்டு சீட்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னாவோ லீக் ஆகும். லீக் ஆகிறது அப்படின்னு என்ன? ஒரு பைப்ல நீங்க தண்ணி ஊத்துறீங்க, அந்த எண்டுல வரணும், இந்த இடத்துலயே ஓட்டை இருக்குது, பூரா அங்கேயே ஒளிரும். வேஸ்ட். நண்பர்களே, ப்ராஸ்பெக்டுக்கு எழுதி வைக்கணும். நான் ஒரு அட்வான்ஸ் மெத்தட் சொல்ல போறேன், அதைத்தான் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ப்ராஸ்பெக்ட் லீக் ஆகும். ஒரே இடத்துலயோ சின்ன பேப்பர்லயோ சின்ன நோட்லயோ ஒரே பேஜ்லயோ எழுதி வச்சிருந்தீங்கன்னா ப்ராஸ்பெக்ட் லீக் ஆகும். நோ ட்ராக்கிங். சரி, எப்ப கேட்டீங்க அவர்கிட்ட? எப்ப கொட்டேஷன் கொடுத்தீங்க? எப்ப பிளான் செலக்ட் பண்ணார்? எப்ப பண்ணலாம்னு சொன்னார்? நெக்ஸ்ட் எப்ப க்ளோஸ் ஆகும்னு சொல்றோம். என்னமே தெரியாது, ட்ராக் பண்ண முடியாது. மோர் டைம். ஒரு நாளைக்கு ஒரு 30 பேர் 40 பேர்லாம் யாரு கிடையாது நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா டெய்லி 40 பேர்த்தையும் படிக்கணும். அப்பதான் யாரு என்ன சொன்னோம்னு தெரியும். டெய்லி 40 பேரையும் பார்த்துட்டு இருந்தா ஒரு கட்டத்துல கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். சேகர் 2 சேகர் இருந்து எந்த சேகர்னு தெரியாது. ராமுன்னு 2 ராம் வந்து எந்த ராமு, இந்த ராமா அந்த ராமா, எப்ப கொடுத்தோம் என்ன தெரியாது, எப்ப கேட்க சொன்னா, அவர் இப்ப சொன்னாரா சொல்லியா, எல்லா கன்ஃபியூஸும் ஆகும். ஏன்? ஒரே பக்கெட்ல வெங்காயம் இருக்குது, மிளகாய் இருக்கு, தக்காளி இருக்குது. ஒரே பேஜில் எழுதுனீங்கன்னா இதுதான் நடக்கும். டைம் அதிகமாகும் நண்பர்களே. நோ அக்கௌண்ட். சரி, எத்தனை ஆயிரம் பேர்த்துக்கிட்ட இது வரைக்கும் எத்தனை ஆயிரம் ரூபாய்க்கு ஃபாலோ பண்ணியிருக்கோம்? எவ்வளவு லட்சம் ரூபாய் கொட்டேஷன் கொடுத்துருக்கோம்? வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கணும் நண்பர்களே. எத்தனை லட்சம் ரூபாய்க்கு நீங்க கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னால் அட்டகாசமான சிஸ்டம். அது இதுல இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்? சார், 1 லட்சம் ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா சார் 30,000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகும். அப்போ உங்களுக்கு தெரியணும், சார் நான் இந்த மாசம் 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ணணும்னா 3 லட்சம் ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுக்கணும். தெரியுமா? எதுவுமே எழுதி வைக்கல, ஒரே பேஜ்ல எல்லாம் வச்சிருச்சீங்கன்னா என்ன ஆகும்? பிரச்சனையாக. இதுதான் ஓல்டு ஃபாலோ மெத்தட். சரி, இப்போ ஒரு ப்ராஸ்பெக்ட் மெத்தடுக்கு வந்திருக்கிறேன். இங்க தான் நான் பக்கமா கிட்டத்தட்ட நாம் என்ன பேசணுங்கிறது வர்றேன் நண்பர்களே. ப்ராஸ்பெக்டிங் நியூ மெத்தட். மறுபடியும் ப்ராஸ்பெக்ட் நியூ டெக்னாலஜின்னு குழப்பாதீங்க, எதுவுமே இல்லை. ஒரு சிம்பிளா ரீகேப் பண்ற பாருங்க.
சார் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஃபனல் அப்படின்னு ஒரு பைப் மாறேன். இந்த எண்டில் ஃபனல் மாற பெருசாக அகலமாக இருக்கும். ஒரு 50 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் ஊற்றுனீங்கன்னா சின்னதாக வந்து அந்த பைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியில் ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கும். அந்த ஓட்டை வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். யாரும் என்ன பண்ணக்கூடாது, 50 லிட்டரும் அடுத்த செகண்டே வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கில் அப்படி வராது. இந்த பைப்பை நான் எப்படி கற்பனை பண்ணுறேன், முதல்ல போடுறது லீடு கேட்கலாம்னு நினைக்கிறது, அடுத்து பைப்பில் வர்ற இடம் ப்ராஸ்பெக்டிங், அடுத்தது கொட்டேஷன், அடுத்தது பிளான் செலெக்ஷன், அடுத்தது டாக்குமெண்ட், பணம் கொடுக்கறது, கம்ப்ளீட் ஆகிறது. இதுதான் மெத்தடு. இப்படி தான் வரும், ஸ்லோவாக தான் வரும். இதை புரிஞ்சுட்டவங்க பெஸ்ட்டு. நான் என்ன சொன்னேன், இதைய ஒரே பேஜில் எழுதி வைக்காதீங்க, பிட்டு நோட் பேரில் எழுதுவீங்க, பிட்டு பேப்பரில் எழுதி வைக்காதீங்க. நான் ஒரு அட்டகாசமான ஐடியா சொல்லித்தர்றேன் நண்பர்களே. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு கொயர் நோட்டில் 1,00,000 ரூபா கமிஷன் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மெத்தடுக்கு தான் வந்திருக்கிறோம். நல்லா பாருங்க, இந்த புது மெத்தடுக்கு பேர் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஃபாலோ அப். முதல்ல சொல்லிட்டோம், இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்கிறது நத்திங் ஃபாலோ அப், ஒன்றுமே இல்லைங்க. என்ன பண்ணணும், மேலே ஊற்றணுமே அது அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சா, அதுக்கடுத்த ஸ்டேஜுக்கு போச்சா, எந்த ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்குது, தண்ணியை அமுத்துற மாதிரிங்க. மேலே ஏதாவது அடைச்சிருந்தா குத்துனீங்கன்னு என்ன ஆகும், வெளிவரும். இதுதான் சிம்பிள் மெத்தடாலஜி. நான் பழைய உதாரணத்துமே சொல்கிறேன். ஒரே பக்கெட்டில் மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, தானியம் எல்லாமே போட்டு வச்சுருந்தீங்கன்னா எது எதுக்குள்ளே கிடக்குதுன்னே தெரியாது நண்பர்களே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை வெளியெடுத்து அழகாக ஒரு 6 பாக்ஸ், சின்ன சின்ன பாக்ஸ், ஃப்ரூட்ஸ் மட்டும் அங்கே, வெங்காயம் மட்டும் தனியாக, சின்ன சின்ன பொருள்கள்லாம் தனியாக, அழுகி போகிறதெல்லாம் தனியாக பிரித்து 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 வைத்துட்டேன். இப்போ வெங்காயம் எடுக்கணும்னா கண்ணை மூடிட்டு போய் வெங்காயம் எடுக்கலாம், தக்காளி எடுக்கணும்னா தக்காளி எடுக்கலாம். சரி, என்ன சார் இது மளிகை கடை ரேஞ்சுக்கு வந்துட்டீங்களே, எங்களுக்கு ஒன்றும் புரியலையா? டோன்ட் வரி, அடுத்த ஸ்டேஜில் தான் வரப்போகிறேன் நண்பர்களே. ஒன்றும் இல்லை, ப்ராஸ்பெக்டை பண்ணுறதுலேருந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு அழகாக பிரித்து வச்சு கஸ்டமர்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வெற்றி 100% உறுதி. எப்படி சார் கஸ்டமர்களை பிரித்து வச்சு ஃபாலோ பண்ணுறது, இதுதான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கொயர் நோட் 180 பேஜ் இருக்கும். இருக்கிறவங்க எடுத்து வைங்க. இப்போ இல்லை சார் எங்கிட்ட நோட்டு அப்படின்னா நாளைக்கு நாளானைக்கு வாங்க, நான் ஒரு சாம்பிள் சைஸ் நோட்டும் காமிக்கிறேன். திஸ் இஸ் கால்டு 1 கொயர் நோட் அப்படின்னு வச்சுங்க. இதில் வந்து 180 பேஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த சைஸ் இருந்தால் போதும், லாங் சைஸ் எல்லாம் கூட வாங்க வேண்டாம். இந்த சைஸ் நோட், ஒரு கொயர் நோட்டில் 180 பேஜ் இருக்கும். அந்த நோட்டை என்ன பண்ணணும்னா 20 பேஜாக பிரிக்கணும். எப்படிங்க, 20 பேஜ், அடுத்தது ஒரு 20 பேஜ், 20 பேஜாக பிரிக்கணும். எத்தனை இடமா பிரிக்கணும் நான் சொல்லிடுறேன். 6 அல்லது 8 பிரிக்க வேண்டியது இருக்கும். சபரியத்துக்கு போல மாற்றிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் பேஜில் உங்கள் பேர் எழுதிக்கிங்க, உங்கள் கம்பெனி பேர் எழுதிங்க, உங்கள் ஏஜென்சி பேர் எழுதிக்கிங்க, என்ன வேணாலும் எழுதிக்கலாம். அல்லது உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேர் எழுதிக்கிங்க, அல்லது உங்களுடைய கோல் இந்த வருஷம் என்னன்னு எழுதிங்க. 20 பேஜ் முடிச்சோன்னே இப்படி பாருங்க, முக்கோணமாக மடிக்கணும். நீங்கள்லாம் ஸ்கூலில் பண்ணது தான். ஒரு முக்கோணமாக மடித்து அந்த பேஜை அடையாளம் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கோணமாக படித்து அந்த பேஜ் என்ன பண்ணிக்கங்க, அடையாளம் பண்ணிக்கங்க. இது எனக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியல, பாருங்க. ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு முக்கோணமாக மடிச்சிருக்கேன், தட்ஸ் ஆல். படிச்சுட்டு அங்கே பேர் எழுதணும். இதுக்கு பேர் ஸ்டேஜ் 1. உங்கள் ப்ராஸ்பெக்ட் எப்படி வைக்கணும், நான் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். இது ஸ்டேஜ் 1. அடுத்த 20 பேஜை மடித்து மறுபடியும் ஒரு பேஜ், இப்படி முக்கோணமாக மடித்து நான் சொல்கிற மாதிரி எழுதி வச்சுங்க. இப்போ நோட்டை மடிக்காதவங்க, நோட்டை இல்லாதவங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்கிறத எழுதி மட்டும் வச்சுங்க. என்னென்ன ஸ்டேஜாக நோட்டை பிரிக்கணும், ஒன்றும் இல்லைங்க. 180 பக்கம் நோட் எடுங்க, லாங் சைஸ் நோட் வேணாலும் எடுத்துக்கங்க. இல்லை சார் கொஞ்சம் பேஜ் கம்மியாக இருக்குது சார், எடுத்துக்கங்க, பரவாயில்ல. 10 பேஜாக பிரிச்சுங்க, 5 பேஜாக வேணாலும் பிரிச்சுங்க. அதுக்கு கம்மியாக பிரிக்காதீங்க, 10, 20 பேஜாகவும் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ப்ராஸ்பெக்ட்னு வைக்கணும். அந்த முதல் 20 பேஜுக்கு முன்னாலேயே நான் முதல்ல ப்ராஸ்பெக்ட் ஒன்றும் இல்லைங்க. யார்கிட்டையெல்லாம் கேட்டு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க பேர் மட்டும் தான் இங்கே இருக்கும். நான் அடுத்தது சொல்கிறேன். என்ன ஒருத்தர் கேட்குறீங்க, ஆமாம் நான் பண்ணிக்கலான் இருக்கேண்ணா, அண்ணா பிளான் பண்ணலான்னா ஒரு நெக்ஸ்ட் மந்த்ண்ணா, அல்லது தீபாவளி முடிஞ்சுண்ணா, அண்ணா நெக்ஸ்ட் இயர்ண்ணா, அண்ணா லோன் முடிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறேன்னா பாலிசி இல்லைண்ணா. அப்போ நான் மைண்டில் என்ன வச்சுட்டேன், பாலிசி அவர்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு பாலிசி எடுத்து தான் தீரணும். ஓகே போதும், எனக்கு பாலிசி இருக்குது, எனக்கு ஐடியாவே இல்லைங்க, எனக்கு கம்பெனிலேயே நிறைய இருக்குதுங்க, சந்தோஷம் ஐயா வச்சுங்க. அவர் இங்கே கொண்டே வரக்கூடாது, அவர் வெளியே போயிட்டார்.
பைப்பில் ஊத்துற போது என்ன ஆகிட்டாரு, வெளியே போயிட்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வெளியே போய் கண்டுக்காதீங்க. லட்சம் கோடி பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த இடத்துலயே பெட்டப்பாயிருது இல்லை. கேளுங்க, வேணாமா விட்டுருங்க. வேணுங்கிறவங்களை மட்டும் எடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் அந்த 20 பேஜ்குள்ளே முதல்ல எழுதிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலர் எழுதுங்க, அழகாக எழுதுங்க, இடமுட்டு எழுதுங்க. என்னென்னு இருக்கணும், பேர் இருக்கணும், மொபைல் நம்பர் இருக்கணும், அவர்கிட்ட பேசின ஃபர்ஸ்ட் டயலாக் என்ன சொன்னாருன்னு இருக்கணும். இதுதான் அந்த பேஜ் இருக்கணும். அடுத்த 20 பேஜ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கோட் கொடுத்தவங்களை மட்டும் எழுதணும். அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் வந்து இதெல்லாம் இங்கே எழுதி வச்சுங்க சார். முதல்ல எடுத்தோடனே ப்ராஸ்பெக்ட் மட்டும் எழுதணும் முதல் ஒரு 20 பேஜில். அடுத்த 20 பேஜ் விட்டு கோட் கொடுத்தவங்களை மட்டும். ஏன் சார் நேற்றுக்கு பார்த்தேன் சார், அவர் ப்ராஸ்பெக்டில் எழுதி வச்சிருந்தேன், 3 நாள் கழிச்சு கொட்டேஷன் கொடுத்தேன் சார், இப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா இந்த ப்ராஸ்பெக்டிங்கில் அவர் பேரை லைட்டாக கோடு போட்டு விட்டுட்டு அவர் பேரை கொண்டாந்து கோட்டில் எழுதணும். வாய்ப்பு இருந்தால் டேட்டு கோட்டில் போட்டிருக்கோன்னு, இல்லைன்னா அந்த கோடு போட்ட அன்னைக்கு போட்டிருக்கணும். அப்படின்னு என்ன ஆச்சுங்க, எத்தனாம் தேதி அவர் உள்ள கோர்ட்டுக்கு வந்து ப்ராஸ்பெக்டுக்குள்ளே வந்தார், எத்தனை நாள் கழிச்சு நான் கொட்டேஷன் கொடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 நாள் கழிஞ்சு நாள் கழிச்சு கூப்பிட்றீங்க, ஆனால் நீங்கள் 3 கொட்டேஷன் கொடுத்தீங்க, அந்த 3ஆவதாக கொடுத்தது நான் ஓகேங்கிறார் அப்படின்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணணும், கோட்டுங்கிற இடத்துல லைட்டாக கோடு போட்டுவிட்டு பிளான் செலக்டட்னு போடணும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது தெரியும், ஆனால் செம்ம ட்ராக்கிங் சிஸ்டம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். இப்போ நீங்கள் ஒரு நோட்டை எடுக்கிறீங்க, ப்ராஸ்பெக்டில் கோடு போடுறவங்களெல்லாம் விட்டுருவீங்க, கோடு போடாத ஆளை மட்டும் பேசுவீங்க, ஏன்னா அவன் வெறும் ப்ராஸ்பெக்ட். கொட்டேஷனை பார்ப்பீங்க, கொட்டேஷன் கொடுத்து கோடு போடாமல் இருந்துச்சுன்னா அந்த கொட்டேஷன் கொடுத்த இடத்துலையே நிற்கிறான்னு அர்த்தம். டேட் போட்டிருந்தோம்னா எப்போ கொட்டேஷன் கொடுத்தோம்னு தெரியும். கூப்பிட்டான்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை கொட்டேஷன் கொடுத்தது, அப்புறம் என்ன பண்ணீங்க தெரியலையே, வேணா அடுத்து எப்போ கூப்பிட்றாருன்னு கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். 2 லைன் விட்டு எடுத்து சொல்லுவோம். அப்போது இதுதான் பிரித்து வைக்கிறது. என்ன ஸ்டேஜ் இருக்கணும், ப்ராஸ்பெக்டிங்னு ஒரு பேஜ் இருக்கணும், ஒரு 10 பேஜ். அடுத்தது கோட்டட் இருக்கணும், பிளான் செலக்டட் இருக்கணும். அடுத்தது சார் பிளானும் செலக்ட் பண்ணிட்டார் சார், போஸ்ட் போனல் இருக்குது. அவர் என்ன பண்ணணும், சங்கடமாக இருக்கு அவர் பார்த்தா, ஆனால் கவலைப்படாதீங்க, அவரையும் தூக்கி போஸ்ட் போனில் எழுதுவீங்க. டெய்லி ஃபாலோ பண்ணக்கூடாது, அவர் மாதத்துக்கு ஒருக்க தான் பண்ணணும். ஆனால் அவர் நீங்கள் ஒவ்வொரு தடவை பேசுகிற போதும் உங்களை நினச்சிட்டு தான் இருப்பார். பயப்பட வேண்டியதில்லை. போஸ்ட் போனுக்கு அப்புறம் க்ளோஸ்டுன்னு ஒரு பட்டன் போடுங்க, அழகாக ரெட் இங்க்லேயே அல்லது க்ரீன் இங்க்லேயே அந்த படத்தை போட்டு வைங்க. க்ளோஸ் அப்படின்னா எப்போ க்ளோஸ் ஆச்சு, எத்தனை ரூபாய்க்கு பாலிசி போட்டு எழுதி வச்சுக்க, அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களோட ரெகுலருக்கு போயிடலாதே, அவரை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். இல்லை வேணான்ட்டா சார், பேசினேன், கொட்டேஷனும் கொடுத்தேன், பிளானும் செலக்ட் பண்ணிட்டார், தள்ளிகிட்டே இருந்தார். திடீர்னு எங்கள் அப்பா கிட்ட இருக்குது, எங்கள் அம்மா கிட்ட இருக்குது, வேணாங்க எனக்கு ஐடியாவே இல்லைங்க, நான் ஃப்ரெண்டு கிட்ட போட்டுங்க, எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தாருங்க அங்கே போட்டுங்க, பேங்கில் போட்டுங்க, க்ளோஸ்டு லாஸ்ட், அவரையும் தூக்கி எழுதுவீங்க. பிகாஸ் ஆஃப் நாம் நிறைய தப்பு எங்கே பண்ணுறோம்னா ரிஜெக்ட் ஆகிறதையும் லாஸ்ட் ஆகிறதையும் விட்டுட்டு அவர் அப்படியே மறந்துடுறோம். இல்லை நண்பர்களே, அவர் பொய் சொல்லியிருக்கலாம், தவறான காரணம் சொல்லியிருக்கலாம், உங்ககிட்ட இருந்து தப்பிக்க சொல்லியிருக்கலாம். அவரையும் 6 மாதத்துக்கு ஒருக்கா குட் மார்னிங் கொடுத்தா போதும், ஏதாவது ஒரு வீடியோ அனுப்பலாம், கூப்பிட்டு அப்புறம் தலைவரே அப்புறம் எப்படி போயிட்டு இருக்குது என்ன, சும்மா பிஸ்னஸ் பற்றி கேளுங்க. அவர் சொல்லுவார், இளங்கோ அப்புறம் அந்த பாலிசி அது ஏதோ ஒன்று செட் ஆகலை, நாம் அதை ஏதோ விட்டுட்டோம், மறுபடியும் பண்ணிடலாமா பார். ஏன்னா 6 மாதத்தில் அவர் மனசு மாறி இருக்கும். அப்போது இப்போ நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரே பேஜில் எழுதி வச்சிருக்கிறவரா, மைண்டில் மட்டும் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா, ஒரு வெறும் 50 ரூபா நோட் சார், 100 ரூபாய்னு வச்சுங்க சார், 150 ரூபான்னு வைங்க, நல்ல பைண்டிங் நோட்டே 150 ரூபா தான் வரும். அதை வாங்கிட்டு வந்து 10 பேஜ் 20 பேஜாக பறித்து மடக்கி வச்சுட்டு ஸ்டேஜா இது என்ன டெய்லியும் எழுதணும் இல்லை சார், டெய்லி நைட் 10 மணிக்கு காலையில் போய் படுக்கிற போது இன்றைக்கி யார் பார்த்தோம், இல்லை இவர்கிட்ட கொட்டேஷன் கொடுத்தாச்சு அப்படின்னா இதிலிருந்து அடிச்சு போட்டு கொட்டேஷனுங்கிற ஒன்றும் இல்லை, ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. பைப்பு முதல்ல உள்ள கொட்டுறீங்க, அடுத்தது கொட்டேஷனில் இன்னைக்கு 4 பேர் தான் கொட்டேஷன்லேருந்து பிளான் செலக்டுக்கு எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டார். அவர் என்ன சொல்லிட்டார், கேட்டேங்கிற பாஸ் போனுங்கிற இடத்துல கொண்டு வச்சிருங்க, அவர் கன்ஃபியூஸாக வருவா, நீங்கள் 10 நாளைக்கு ஒருக்கா கூப்பிடுங்க. க்ளோஸ்ரா சூப்பர், அவர் மறுபடியும் இந்த குப்பைக்குள்ளேயே இருக்க வேண்டாம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், க்ளோஸ் ஆனவனும் அதுக்குள்ளேயே இருப்பான், பிளான் கொடுத்தவனும் அதுலேயே இருப்பான். ஒரே பேஜில் எழுதுனீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். எதுவுமே எழுதாதவங்களை பற்றி நான் பேசலை, தயவு செஞ்சு இந்த ஸ்டேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு நோட்டை வாங்கி இப்படி 6ஆக பிரிச்சுட்டு 6க்கு ஸ்டேஜ் பேர் வச்சு எழுதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. குமார்னு ஒருத்தர் உள்ள வந்துட்டார்னா அவர் அடுத்த இடத்துல கொண்டு வைக்கிறீங்கன்னு இதில் அடிச்சுட்டு கொண்டு போகணும், இல்லைன்னா மார்க் பண்ணிட்டு கொண்டு போகலாம், தப்பில்லை. ஒரு டிக் அடிச்சிட்டிங்கன்னா அவர் இந்த ஸ்டேஜில் இல்லைன்னு அர்த்தம், அவர் தூக்கி அடுத்துல இருக்கிறார். அடுத்தது போய் பார்த்தீங்க குமார் அங்கேயும் டிக் அடிச்சிருக்குது, அப்போ ப்ராஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன், கொட்டேஷன் கொடுத்துருக்குறேன், பிளான் செலக்ட் போயிட்டார். அப்போ அவரை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு 5 டே உட்காந்து பிளான் செலக்ட் பேஜை மட்டும் எடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 பேர் தான் இருப்பான், டக்குன்னு 5 பேருக்கு கூப்பிடலாம்.
இல்லைன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் பேசணும் நண்பர்களே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நோட்டை இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும். இதில் என்னென்ன அட்வான்டேஜ் சார்? சிஆர்எம்க்கு போகலாம். சிஆர்எம்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சிம்பிளாக சொல்கிறேன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங்கிறான். இன்னைக்கு புரியுதா? கஸ்டமர்கிட்ட ரிலேஷன்ஷிப் பண்ணுறதே ஒரு மார்க்கெட்டிங். ரெகுலராக கூப்பிட்றது, நல்லா இருக்கீங்களாங்கிறது, குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் கொடுக்குறது, பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறது, தட் இஸ் அ சிஆர்எம். சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மார்க்கெட்டிங் நண்பர்களே. ஈஸி டு மைக்ரேட். நீங்க என்ன பண்ணலாம்? மைக்ரேட் ஆகி போய்க்கலாம் சீக்கிரமா அட்வான்ஸ் சிஸ்டத்துக்கு. நோ லீக்கேஜ் சார். சார் எந்த கஸ்டமர் எந்த இடத்துல இருக்கான்னு பிடிச்சிருவேன் நான், மிஸ் ஆகாது. தள்ளி போயிட்டே இருக்கிற கஸ்டமர் ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்கிறீங்களா, அவரை தூக்கு தாராளம் ஃபாலோ பண்ணலாம். நீங்க கடைசி எப்போ பேசுனீங்கன்னு ஒரு சும்மா டேட் எழுதி வச்சுக்கோங்க. கொட்டேஷன் கொடுத்து யார் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்க்குற, கொட்டேஷன் கொடுத்தவங்க மட்டும் தனியாக இருப்பாங்க. எடுத்து பாருங்க, ஒரே ஆள் மிஸ் ஆக முடியாது. பேசுறீங்க, அப்புறம் அண்ணா என்ன ஆச்சுன்னா, ஆமா இல்லைங்கோ பண்ணிக்கலாம், இல்லைங்கோ செவ்வாய்க்கெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த நீங்க 35,000 ரூபாய்க்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்தீங்க இல்லையா, ஃபேமிலி பேக்கேஜ் 10 லட்சம், அதுக்கு போய்க்கலாம் இல்லைங்கோ. ஓகே, அந்த இடத்துல ஒரு சின்ன டிக் பண்ணிட்டு அவர் பேரையும் அவர் ஊரையும் என்ன பண்ணணும், பிளான் செலக்டட்ல கூப்பிட்டு எழுதி வைங்க. எப்படி மிஸ் ஆவாரு? மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே. அடுத்தது ஈஸி ஐடென்டிஃபை. டக்குன்னு அந்த பேஜ் திறந்தோன்னா பார்க்கலாம் சார். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம், மிஸ்ஸே ஆகாது. யார் எப்போ கூப்பிட்டு சொன்னாலும் கரெக்டாக கூப்பிடலாம். அடுத்தது நண்பர்களே, ட்ராக்கிங் ஈஸி. அப்படின்னா எந்த ஸ்டேஜ்லேருந்து அவர் வந்தார் சார், நீங்கள் பேசுகிறீங்க, பேசணுன்னே கொட்டேஷன் கொடுக்குறீங்க, அப்போவே டாக்குமெண்ட் கொடுக்குறாரு, அப்போவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். ப்ராஸ்பெக்டில் அவர் பேர் எழுதுங்க, அடுத்து டிக் 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 பண்ணுங்க. தப்பு இல்லை, நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். பைப்பில் ஊற்றணுன்னா வெளியே வந்திருக்குமா, வந்திருக்காதுல்ல. ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்திருக்கு, என்ன ஒரே நாளில் வந்துருச்சு. எல்லா ஸ்டேஜுக்கும் பேர் எழுதி அடிச்சுட்டு வாங்க. சேம் டேட் போர் பாருங்க. நீங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தெரியாங்க, 12/7/2024 பேசியிருக்கேன், அன்னைக்கே கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். சூப்பரான ட்ராக்கிங் சிஸ்டம் சார். இதெல்லாம் சொல்லலாம். 5 வருஷமானாலும் அவர்கிட்ட சொல்லலாம், தலைவரை நீங்க மறந்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரே நாளில் கொட்டேஷன் கொடுத்து அன்னைக்கே பண்ணி அன்னைக்கே க்ளோஸ் பண்ணி அன்னைக்கே உங்களுக்கு பேப்பர் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் சார். திஸ் இஸ் அ ட்ராக்கிங். இதுதான் அடுத்தடுத்த பாலிசிகளையும் அடுத்தடுத்த ரெஃபரன்ஸையும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் நண்பர்களே. நான் ஃபைனலாக வந்துட்டேன். இந்த ஸ்லைடுக்காக தான் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு உயர் நோட் இருந்தால் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் கமிஷன். எப்படி? நான் ஒரு அட்டகாசமான உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் இது மாதிரி ஒரு நோட் வாங்கி நான் சொன்ன மாதிரி பிரித்து எழுதி நான் சொன்ன மாதிரி இந்த நம்பர்களுக்கு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா 1 லட்சம் கமிஷன் வரலைன்னா ஏண்டா வரலின்னு எனக்கு கேள்வி. ஆனால் அதுக்கு முன்னால் இந்த நோட்டை நீங்கள் பிரித்ததுக்கான ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். நீங்கள் இத்தனை பேர் எழுதியிருக்கிறீங்க, இத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொன்னீங்கன்னா 1 லட்சம்ங்கிறது டிஃபால்ட். டிஃபால்ட்னு என்ன, வேற வழியே இல்லை, 1 லட்சம் வந்து தான் தீரும். என்ன சார் விஷயம் அது? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் ப்ராஸ்பெக்டிங்கிற பேஜில் 30 பேராவது இருக்கணும் சார். சார் ஒரு 30 பேர் ப்ராஸ்பெக்டில் இருக்கணுன்ட்டேன். அப்படின்னு என்ன, யாரவோ கேட்கலாம் அவனையெல்லாம் எழுத வேணாம், குப்பையெல்லாம் எழுதக்கூடாது, குப்பையெல்லாம் எடுத்துட்டு பண்ணலான்னு சொல்லியிருக்கிறவங்க, ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறவங்கள பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னைக்கு விற்கணும்னா மாத சம்பளம் 30,000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க தான் விற்க முடியும். அன்றாட கூலி வாங்குறவன் 10,000 தான் சார் சம்பளம் வாங்குறவன் முடியாது, அவங்களால இன்னைக்கு பண்ண முடியாது. இது நான் அவங்களுக்கு ஏழைகளுக்கு இல்லையா அப்படியெல்லாம் நான் பேசவில்லை, மார்க்கெட் அப்படிதான் இருக்கு. அப்போ மாச சம்பளம் 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் வாங்குற நல்ல வெள்ளா இருக்கிறவங்கள பேசுங்க. 30,000 ப்ராஸ்பெக்ட், 30 ப்ராஸ்பெக்ட், எஸ் சார் பண்ணிக்கலான் இருக்கேன் சார், போதும், அவரை மட்டும் 30 பேர் எழுங்க. அடுத்ததை அவரை அப்படியே பண்ணி கொட்டேஷன் கொண்டு போனீங்கன்னா அதில் 10 பேர் லீக் ஆயிடுவான். லீக் ஆயிடுவான் அப்படி வெளியே போயிடுவாங்க. அதான் ஃபனல், நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கொட்டுறதெல்லாம் வெளியே வராது. ஏன்னா அடுத்த ஃபனல் போகும்போது என்ன ஆகும், 10 பேர் போயிடுவான், கொட்டேஷன் வாங்கியிருப்பான். 20 பேர் கொட்டேஷன் வாங்குவாங்க சார், நல்லா போகலான்னு சொல்லுவோம். 20 பேருக்கு தாராளமாக கொட்டேஷன் போகலாம். கூப்பிட்டு பேசியிருக்கலாம், நேராக பேசியிருக்கலாம், ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்டேஜ் 3ல் கிட்டத்தட்ட பிளானுக்கு பக்கமாக சார், இந்த மாதம் கடைசியில் சார், அடுத்த மாதம் ஃபர்ஸ்ட்டில் சார், 2 மாதம் கழிச்சு சார், இப்படி கிட்டத்தட்ட பிளானை ஃபைனல் பண்ணுவோம். இல்லைங்க எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சார், இந்த பிளான் எடுத்துக்கலாம் சார், ஆரோக்கிய சஞ்சீவனி எடுத்துக்கலாங்க, காம்பரகன்சிவ் எடுத்துக்கலாம், 10 லட்சம் போய்க்கலாம், அஷ்யூர் 25 லட்சம் போய்க்கலாம், உமன் கேர் போய்க்கலாம். இப்படி பிளானை செலக்ட் பண்ணுறவங்க எத்தனை, 15 பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜ் 4ல் 10 பேர் தான் நிற்பா. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நீங்கள் கேட்குறதுல 30% தான் கடைசியாக வந்து நிற்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு சாதாரணமாக பிரீமியம் நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சில்ட்ரன் அல்லது பேரண்ட்ஸ், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க, அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க அல்லது 3 குழந்தைங்க இருக்காங்க,
அல்லது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 50 வயசு 55 வயசுக்கு மேலே இருக்கும். ஒரு 20 லட்ச ரூபா பிளான், 10 லட்ச ரூபா பிளான் கொடுத்தீங்கன்னா 25,000 30,000 ரூபாய் பிரீமியம் கட்டாயம் வரும். அப்படி இருந்தா தான் அதுக்கு பேர் பிசினஸ். 4,000 3,000 நான் தேடிட்டு இருக்கிறேங்க அப்படின்னா நண்பர்களே, தட் இஸ் நாட் அ பிசினஸ். நீங்க வளர விரும்பலைன்னு அர்த்தம். நீங்களும் வளர முடியாது. பெரிய பிரீமியங்கள் கேட்கணும். 10 பிரீமியத்தில் 10 இன்ட்டு 30,000 ரூபாய் பிரீமியம் பண்ணீங்கன்னா 3 லட்ச ரூபாய் பிரீமியம் சார். சார் 35% கமிஷன், 1 லட்ச ரூபாய் கமிஷன் உறுதி. மறுபடியும் நான் திருப்பி சொல்றேன், இப்படி நோட்டை பிரிச்சு நான் 30 பேர் எழுதுனேன் சார், 20 பேர்த்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார், 15 பேர் கொட்டேஷன் கொடுத்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க சார், 10 கம்ப்ளீட் ஆகும்னு சொல்றது டிஃபால்ட். டிஃபால்ட்டுக்கு நான் என்ன அர்த்தம் சொன்னேன்? அதுவே நடக்கும். ஆனா இதை பண்ணா தான் நடக்கும். நிறைய பேர் இப்படி ஒரு மெத்தடே பண்ணாம என்னால பண்ண முடியல, பாலிசி விற்கலன்னு சொல்றீங்க. யாரெல்லாம் இந்த சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்களோ உங்களுடைய வெற்றி டிஃபால்ட். மறுபடியும் சொல்றேன், டிஃபால்ட்னா அதை யாரும் நிறுத்த முடியாது, அதை யாரும் மாற்ற முடியாது. டிஃபால்ட்டா ஒரு விஷயம் வரணும்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும். திஸ் இஸ் எ நியூ பைப்லைன் மார்க்கெட்டிங் மெத்தட். இப்படி வர்றதை நீங்க அடுத்த லெவல் ஒரு என்ன பண்ணலாம், ஒரு சாஃப்ட்வேர் கூட கொண்டு போகலாம் நண்பர்களே. இந்த பயிற்சி நான் இதோட முடிச்சுக்கிறது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். நாங்க இதைய அட்வான்ஸ் லெவல் சாஃப்ட்வேர் கொண்டு போயிருக்கோம். we are using CRM, Zoho CRM. அது என்ன சார் இப்போ நான் சொன்ன நோட்டுன்னு சொன்னீங்களா, அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா சாஃப்ட்வேரில் வச்சுருக்கோம். எங்களுடைய சர்வீஸ்கள் மார்க்கெட்டிங் மெத்தட் நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். ஜோகோ பிகின் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேருங்க. சும்மா உங்களுடைய நாலேஜுக்காக கேட்குறேன். இதை பற்றி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நோட்டவே அப்படியே இங்கே என்ன பண்ணியிருக்கான் இவன், இது பண்ணியிருக்கான். ஒன்றும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், பாலிசி சேல்ஸ். இங்கே பாருங்க நண்பர்களே, ஃபஸ்ட்டு என்னோட ஸ்க்ரீன் தெரிஞ்சுட்டுக்குன்னு நினைக்கிறேன். ஆல் என்கொயரியில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 96 என்கொயரி இருக்குதுங்க. 96ன்னு என்ன, 96 பேர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அப்படின்னா ப்ராஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். வேல்யூ எவ்வளவுங்க, 2,33,952 ரூபாய் இருக்காங்க. கோட் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கேன், 54 பேருக்கு கொடுத்துருக்கோம். எங்கள் டீம்ல இருந்து 9,49,000 பேருக்கு கொட்டேஷன் கொடுத்து 30 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. நீடு டைரக்ட் மீட் யாருங்க, நேராக வந்து பார்க்க சொல்லி எத்தனை 8 பேர் சொல்லியிருக்காங்க. பிளான் செலக்ட் பண்ண 28 பேர் இருக்கான். டிலே போஸ்ட்போன்ல 7 பேர் இருக்கிறான். பேமெண்ட் டன்னு ஒருத்தரும் இல்லை. பாலிசி சோல்டு பாருங்க, கிட்டத்தட்ட 6 என்கொயரிஸ் என்ன ஆயிடுச்சு, பாலிசி வித்துருச்சு. லாஸ்ட் பாலிசி கன்வெர்டட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாருங்க. இப்படி அழகா இப்படி வச்சிருந்தீங்கன்னா உங்க தப்பு வருங்கிறீங்க, தப்பிக்க முடியாத நண்பர்களே. இதைத்தான் நான் சொன்னேன், நோட்ல சொன்னேன், வேற ஒண்ணுமே இல்லை. சிஸ்டத்தில் காமிக்கிறேன், நோட்டில் சொல்றேன் நண்பர்களே. இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் உங்க கூட இந்த டிராவல் பண்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு.